ஒரு கிராமத்தில் திருடன் இருந்தான். அவனை யாருமே மதிக்கிறதில்ல. எல்லாரும் மரியாதை கொடுக்குற ஒரு ஆளாக வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதுக்கு நாம் முதல்ல இந்த ஊரை விட்டுட்டு அரண்மனை இருக்கிற நகர்ப்புறத்துக்கு போய் ஏற்கனவே ரொம்ப மரியாதையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபரோட சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணி நகர்ப்புறத்துக்கு கிளம்பிட்டான். நகர்ப்புறத்துக்கு வந்த திருடன் அங்கே இருக்கிற தங்க வியாபாரிய மக்கள் எல்லாரும் ரொம்ப மரியாதையாக நடத்துவதை பார்த்து அந்த தங்க வியாபாரி கூட சேர்ந்துட்டான். அந்த சமயம் அந்த நாட்டோட இளவரசனை பார்த்து தங்க வியாபாரி ரொம்ப மரியாதையாக வணக்கம் செலுத்தினதுனால இளவரசன் தான் பெரிய மரியாதையான நபர்னு நினச்சி இளவரசன் கூட அந்த திருடன் கிளம்பிட்டான். இளவரசன் கூட அந்த திருடன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்வியாளர் எதிரில் வருகிறத பார்த்து அந்த இளவரசன் ரொம்ப மரியாதை செலுத்தினார். இதை பார்த்த திருடன் அந்த கல்வியாளர் கூட கிளம்பிட்டான். கல்வியாளர் கூட திருடன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில் வந்த நாயை பார்த்து பயந்து கொஞ்சம் பவ்யமாக ஒதுங்கி போனார். இதை பார்த்த திருடன் அந்த நாய் கூட கிளம்பிட்டான். அந்த நாய் கூட போயிட்டு இருக்கும்போது அரண்மனையில் இரவெல்லாம் திருடிட்டு மரத்தடியில் ஓய்வு எடுத்துட்டு இருந்த ஒரு நபரோட காலடியில் போய் அந்த நாய் ரொம்ப மரியாதையோட படுத்துக்குச்சு. இதை பார்த்த திருட அந்த நபரோட சேர்ந்து வாழ்ந்தான். வாழ்க்கையில் எந்த முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் தனக்கு எல்லா மரியாதையும் கிடைச்சிடணும்னு ஆசைப்பட்ட திருடன் ஏமாந்து போனான்.